கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே நாம் யோனாவின் புத்தகத்தையும் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உவமைகளையும் நாம் தியானித்தோம், நிதானித்தோம். நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக சத்தியங்கள் வெளிப்பட்டிருக்கும். ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தியானத்தின் இந்த பயணத்தின் கடைசி பகுதியில் முடிவுரை எழுதுகிற இடத்தில் வந்து நிற்கிறோம். அதை எழுதுவதற்கு முன்பு தேவனிடத்தில் நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து விட்டு நாம் எழுத துவங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காய், நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானித்தோம். அந்த அதிகாரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் எல்லாம் நாங்கள் பாவிகளாய் இருந்து பார்த்த பார்வையை தவிர, சில நேரங்களில் நாங்களும் மூத்த குமாரனைப் போல, தொலைந்து போகாத ஆடை போல, தொலைந்து போகாத காசை போல இருந்திருக்கலாம். என் தகப்பனே, யோனாவின் புத்தகத்தை தியானத்தின் முடிவை நாங்கள் எழுத இருக்கிறோம். நீர் எங்களோடு இரும். எங்களுடைய கரம் பிரித்து எழுத வையும். தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, லூக்கா 15ஆம் அதிகாரம் முடித்து விட்டோம், ஆராய்ந்திருக்கிறோம். அர்ப்பணிக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான் பாக்கி. இந்த தியானத்தின் வழிநெடுகும் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டிருப்போம். அவருடைய தியாகத்தை புரிந்து கொண்டிருப்போம். நமக்காய் அவர் பட்ட பாடுகளை புரிந்து கொண்டிருப்போம். அந்த பாடுகளுக்கு மத்தியில் அவர் நமக்கு மீட்டு தந்த அந்த மன்னிப்பும் விலையேற பெற்ற இரட்சிப்பையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று அவரை விட்டு வெகு தூரம் கடந்து போன போதிலும் நம்மை தேடி வந்து கண்டுபிடித்து, பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, சத்ருவின் கையிலிருந்து பறித்து கொண்டு அவருடைய இல்லத்திலே வந்து சேர்த்து நம்மை வைத்து, அவருடைய கிருபையினாலும் இரக்கனினாலும் மன்னிப்பினாலும் நம்மளை முடிசூட்டி அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டு அவருடைய சமூகத்தில் வந்தே நின்று எங்களை பாவிகள் என்று அறிக்கை செய்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் தெரிந்து கொண்டார். நிதானித்தோம். எல்லா நேரத்திலும் நான் பாவிகளாகவே நாம் பாவிப்பதில்லை. நம்மை சில நேரங்களில் நம்மை விட சற்று குறைந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சற்று பலவீனமானவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நம்மை நாமே நீதிமான்களாய் பார்க்கிற நிலைமைகளும் உண்டு. அந்த நேரத்தில் நான் இவனைப் போல பாவம் செய்யவில்லை, நான் இவனைப் போல வாழவில்லை, இவனுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வேறு என்று அவனோடு ஒப்பிட்டு நம்மை நீதிமானாய் காட்டுகிற நம் யோனாக்குடைய குணமும் நமக்குள்ளும் உண்டு. தொலைந்து போகாத 99 ஆடுகளாய் நாம் இருக்கிறோமா? தொலைந்து போகாத 9 காசாய் நாம் இருக்கிறோமா? ஆனால் இந்த இடத்தில் தொலைந்து போகாத மூத்த குமாரனாய் இருக்கிறோமா? எல்லாவற்றிற்கும் ஒன்றுதான், நான் சந்தோஷப்படுவதை கிறிஸ்து சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். அவரும் நானும் சபையும் சந்தோஷப்படுவதை பரலோகம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது. முதல் உவமை இப்படி துவங்கினது. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒன்று காணாமல் போச்சு. தேடி கண்டுபிடிச்சான். சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்தான். தோளில் போட்டான், மந்தையில் விட்டான். மந்தையோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டாங்க. அவர்களோடு நிற்கல. வேத வசனம் சொல்லுகிறது, அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல் உவமை, கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டை, அந்த சந்தோஷத்தை அந்த மேய்ப்பன் உறவுகளோடு அல்ல, பரலோகத்தோடும் சேர்ந்து அதை அனுசரித்து அதை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கொண்டாடினான். பரலோகமும் வேதம் சொல்லுகிறது, இதோ பரலோகத்திற்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதே. 5 அறிவு உள்ள ஆடு தன் சக ஆட்டை தேர்ந்தெடுத்துச்சு, அரவணைச்சது, ஏத்துக்குச்சு, பாதுகாத்துச்சு. இனி மந்தையை விட்டு விலகாமல் 99 ஆடுகளும் அதை பாதுகாத்து கொண்டே நல்ல ஆலோசனைகள் சொல்லி பத்திரமாய் பாதுகாக்கும். மெய்ப்பன் சந்தோஷம் 99 ஆடுகள் மத்தியிலே பிரதிபலித்தது.
இப்போ 100 ஆடுகளும் மெய்ப்பனை அறிந்த ஆடுகள். பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. இரண்டாவது உவமையில் நாம் பார்த்தோம், ஒரு ஸ்திரீ இருந்தால் அந்த வெள்ளிக்காசு உயிரற்றதாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பு எவ்வளவு மேன்மையானது, அதனுடைய மதிப்பு எவ்வளவு ஆழமானது, அந்த வெள்ளிக்காசை கொடுத்தவருடைய அந்த அன்பை அவள் எவ்வளவு ருசித்து பார்த்தாள் என்பதை அந்த வெள்ளிக்காசை துடைத்து 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 வைக்கும் போதெல்லாம் அவள் முகத்தில் எழுந்த அந்த மணவாளனை பற்றின சந்தோஷத்தை பிரதிபலித்து கொண்டே இருந்த அந்த காசுகள் அவள் உள்ளத்தை அறிந்திருந்தது. ஒன்று காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்ட போது அனைத்து உணர்வுகளையும் இழப்பையும் அந்த 9 காசுகள் காட்டினது, சந்தோஷத்தையும் அந்த 9 காசுகள் காட்டினது, அவளுடைய பதற்றத்தையும் அந்த 9 காசுகள் காட்டினது. 10வது காசு வந்து சேருகிற பொழுது மற்ற 9ம் அந்த ஒன்றை அணைத்து கொண்டு முழுமையாய் மாறினது. ஒட்டுமொத்த காசுகளும் எஜமாட்டியுடைய அன்பை பிரதிபலித்தது. இவை அவள் அந்த எஜமாட்டியோடைய உணர்வுகளை அறிந்த காசுகளாய் இருந்தது. அதே போல அவள் கண்டுபிடித்தால் அந்த 10 காசில் இருந்த சந்தோஷம் அவள் உள்ளத்தில் தெரிந்தது. அயலானை அழைத்தார், உற்றாரை அழைத்தார், எல்லோரும் சேர்ந்து சந்தோஷப்பட துவங்கினார். பரலோகம் பார்த்தது, அந்த சந்தோஷத்தில் பரலோகம் பங்கு கொண்டது. நல்லது, உயிரில்லாத ஒரு காசு தன்னுடைய உயிரற்ற இன்னொரு சக காசை ஏற்றுக்கொண்டது. பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. 3வது உவமையை பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் காணாமல் போயிட்டான், அப்பா விட்டு விலகி போனான். இன்னொருத்தன் அப்பா கூடவே இருந்தான். விலகி போனவன் மன்னிப்பை விட்டு தவிட்டை திங்க ஆசையாய தகப்பனை விட்டு கடந்து போனவன். அங்கே அந்த தவிடும் அவனுக்கு கிடைக்கல. மனம் வருந்தினான், மனம் மாறினான். தன் தகப்பனுடைய இல்லத்தை பன்றிகளின் மத்தியிலிருந்து எண்ணி பார்த்தான். நான் ஆடுகளை மேய்த்தவன், பலவர்ண அங்கி உடுத்தினவன், என் மீது ஜவ்வாதும் சந்தனமும் வீசினது, என் தகப்பன் வீட்டின் அதிபதியைப் போல இருந்தேன், என் பாதங்கள் சேற்றிலும் தூசியிலும் பட்டதே கிடையாது. என் தகப்பன் எனக்கு பாதரட்சியை கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுதோ நான் சேற்றுக்கு மத்தியில் உளவாடி கொண்டு இருக்கிறேன். அந்த சேற்றின் வாசனை என் மீது வீசுகிறது. என் வாழ்க்கையை மறந்தேன், என் உலகத்தை மறந்தேன், என் தகப்பனை விட்டு பிரிந்தேன். இதோ இப்பவும் ஒன்று கெட்டு போகவில்லை. நான் எழுந்திருக்கிறேன், என் தகப்பனை நோக்கி போகிறேன். நிச்சயம் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். மகனாக இல்லை என்றாலும் ஒரு வேலைக்காரனாகவாது ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு விசுவாசத்தை பிடித்து அவன் கடந்து வந்தான். 6 அறிவு உள்ள மனுஷன். பாவத்தை உணர்ந்தான், தவற உணர்ந்தான், தான் தொலைக்கப்பட்டது தெரிஞ்சான். ஆனால் மீட்கப்படணும்னு ஆசைப்பட்டான். எழுந்திருந்தான், தகப்பனை நோக்கி நடந்தான். தூரத்தில் பார்த்தாரு, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலை. ஓடி வந்தார், கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, அணைத்து கொண்டாரு, அவன் வாசனையை நுகர்ந்தாரு. உன் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்ன, நீ என்னுடைய மகன் என்பதை எந்த வகையிலும் நான் உன்னை விட்டு கொடுக்கவில்லை. உன் கரைகளை கழுவதற்கு என் பரிசுத்த இரத்தம் இருக்கிறது. உன் காயப்படிந்த சரீரத்தை குணமாகுவதற்கு ஆண்டவருடைய குணங்கள் இருக்கிறது. உன் கரைபடிந்த வஸ்திரத்தை கலட்டி போடு, என் நீதியின் வஸ்திரத்தை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி எந்த இரட்சிப்பை இழந்து போனானோ, எந்த நீதியை இழந்து போனானோ, எந்த ஆவிக்குரிய மன்னாவை இழந்து போனானோ, எந்த உலகத்தில் அவன் பாதங்கள் படாதபடிக்கு தேவன் பாதரட்சியை கொடுத்து அந்த தகப்பன் பாதுகாத்தானோ, அதை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தான். யாருக்கு முன்பாக? அவர் கீழே இருந்த அத்தனை வேலைக்காரர்களுக்கு முன்பாக. இவன் கடந்து போனது தெரியும், வருகிற துன்மார்க்க வாழ்க்கை தெரியும். ஆனால் வேலைக்காரர்கள் தன் குமாரனை எந்த வகையிலும் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அந்த வேலைக்காரர்களுக்கு முன்பாக அந்த வேலைக்காரர்களை வைத்தே ஆடைகளை உடுத்தினார், மோதிரங்களை தொடுத்தார், பாதத்துக்கு பாதரட்சையை கொடுத்தார். அவர்களுக்கு முன்பாக அங்கீகாரம் இட்டு சொன்னார், கொளுத்த கன்றை அடியுங்கள், அடிக்கப்பட்ட கன்று என் மகனுக்கான பலியாய் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த மகன் மீது வைத்த அன்பை எல்லோருக்கும் முன்பாக பறைசாற்றி இழந்து போன அந்த குமாரனை அவர் மீட்டு கொண்டார். அவனுக்கு சகலத்தையும் கொடுத்தார். அவனை தன்னுடைய சொந்த இரத்தமாய் சொந்த மகனாய் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சி கொடுத்தார். இவன் மரித்தான், மீண்டும் உயிரோடே வந்திருக்கிறான். இவன் காணாமல் போனான், திரும்பவும் வந்து விட்டான். சந்தோஷப்படுங்கள், அவனுக்குள் இருக்கிற ஜீவன் அவனுடையதல்ல, அவன் எப்பொழுதோ மரித்து விட்டான், அந்த ஜீவன் என்னுடையது. பவுல் சொல்லுகிறது போல, இனி நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற கிறிஸ்துவே என்று சொல்லுகிறானே. எப்பொழுது பாவத்திலிருந்து கிறிஸ்து மீட்டெடுத்தாரோ
அப்பொழுதே அவன் நம்மளுடைய ஆயுள் மறந்து அவருடைய ஜீவனால் நாம் பிழைத்திருக்கிறோம் என்பது உண்மை. அது ஞானஸ்தானம் உறுதிப்படுத்துகிறது. இப்பொழுது நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவன் எனக்கு தந்த அந்த ஜீவனாகிய அவருடைய உயிர் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த உயிரை நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம யார்? இதையெல்லாம் வாசிக்கும்போது நான் இளையகுமாரனாகவே இருந்துடலான்னு தோணுது. இல்லை காணாமல் போன காசை போல் இருந்துடலான்னு ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் காணாமல் போன ஆட்டை போல் இருந்துடலான்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. ஆனால் அப்படியே எல்லா நாளும் இருக்கிறது என் தகப்பனுக்கு மகிமையாக இருக்காதே. நான் அவரை மீண்டும் சிலுவையில் அறையணும், அவரை மீண்டும் காயப்படுத்தணும். அதனால தான் அதை எல்லாவற்றையும் மாற்றி என்னை கொண்டு வந்து அவருடைய இல்லத்தில் சேர்த்தார். காசை கொண்டு வந்து பொக்கிஷ பெட்டியில் சேர்த்தார். ஆட்டை கொண்டு வந்து மந்தையில் சேர்த்தார். என்னை சபையோடு இணைத்திருக்கிறார். நான் சபையோடு இணைந்திருக்கிறேன், அவருடைய வீட்டில் இருக்கிறேன். ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு தெரியுது, நான் 99 ஆடா 9 காசா, தொலைந்து போகாத குமாரனா. வெளியில் இருக்கிற வரைக்கும் நான் பாவியாக இருப்பதில் சந்தோஷப்பட்டு கொண்டேன், கிறிஸ்து என்னை மீட்டெடுப்பார் என்று. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் யார் என்பதை நான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். மூத்த குமாரனா, 9 ஆடுகள், இன்னொரு ஆடை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கிறிஸ்துவோடைய உள்ளத்தை போல அந்த பாவத்தை குத்தி காட்டாமல், குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டது. பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. உயிரற்ற ஒரு காசு, எந்த ஒரு குறைகளோ, எந்த ஒரு பாகுபாடோ, எந்த ஒரு வெறுப்போ இல்லாமல் அந்த இன்னொரு காசை ஏற்றுக்கொண்டது. பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட 6 அறிவு உள்ள மனுஷன், அவருடைய குணத்தை பிரதிபலிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவருடைய அன்பையும் ஐக்கியத்தையும் சபையுடைய வளர்ச்சிகளையும் கொண்டு அந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று அழைப்பை பெற்ற ஒரு மனுஷன், என்னுடைய சக சகோதரனை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எந்த வகையில் என் கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு மேன்மையாக இருக்கும்? எந்த வகையில் என்னுடைய அன்பும் என்னுடைய ஆண்டவருடைய குணத்தை பிரதிபலிக்காத என்னுடைய கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தும்? எனக்கு அன்பானவர்களே, இந்த யோனா 5ஆம் அதிகாரத்தை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யோனா 5ஆம் அதிகாரம் கொடுக்கப்படலை. இந்த யோனா புத்தகத்தில் யோனா நினிவேக்குள்ளே போன ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும்போது அவன் போல, புத்தகம் அவன் போனானா இல்லையாங்கிறத சொல்லவே இல்லை. இந்த ஊமையும் தகப்பன் வருந்தி அழைக்கிறார், உள்ளே வா என்று. மூத்தவன் உள்ளே போனானா போகலையாங்கிறத வேதம் சொல்லலை. ஒருவேளை யோனா 5ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருந்தால் மூத்த குமாரன் உள்ளே போனானா இல்லையாங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புத்தகம் எழுதப்படலைங்கிறதுனால அந்த அதிகாரத்தை எழுதுகிற பொறுப்பை தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. நான் யோனாவா, யோனாவின் குமாரனா? யோனாவா இருந்து எழுதுங்கள், யோனாவின் குமாரனாக இருந்து சிந்தித்து பாருங்கள். மூத்த குமாரனாக இருந்து நீங்கள் எழுதி பாருங்கள். உங்கள் என்ன எழுதுகிறீர்களோ அந்த கேள்வி ஒன்றே ஒன்றுதான். பரலோகம் முன்பாக யோனா புத்தகத்தை வைத்து இந்த ஒரே கேள்வியை இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக வைத்தது, பாவிகளை ஏற்றுக்கொள்கிறாயா? இஸ்ரவேலர்கள் அவர்களை தவிர வேற யாரையும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாததனால் தோற்று போனார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய கிறிஸ்துவின் பின்பற்றுகிற நமக்கு இந்த யோனா லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் மூலியமாய் மீண்டும் அந்த கேள்வி வைக்கப்படுகிற போகிறது. நீங்கள் வெளியே நிற்கிறீர்களா, இல்லை உள்ளே போக போகிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, இந்த புத்தகத்தை நான் எழுத துவங்கி இருக்கிறேன். கடினமாக இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தை நான் எழுத துவங்கி இருக்கிறேன். கடினமாக இருக்கிறது. உடைந்து கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் மூத்த குமாரனாக, சில நேரங்களில் இளைய குமாரனாக. இந்த புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தை எழுதுகிற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. நம்ம சுலபமாக இதை எழுதி விட முடியாது. நீங்கள் யோனாவாக இருந்தால் கிறிஸ்துவின் பார்வையிலிருந்து இந்த புத்தகத்தை எழுதுங்கள். நீங்கள் மூத்த குமாரனாக இருந்தால் தகப்பனுடைய பார்வையிலிருந்து இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதுங்கள். பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஒரு பாவியை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு இருந்த பாடுகளை விட ஒரு நீதிமானை உள்ளே அழைத்து வருவது அவருக்கு எவ்வளவு கடினமானது.
மனம் திரும்பின பாவி நிமித்தம் சந்தோஷப்படுகிற பரலோகம் மனம் திரும்ப மறுக்கிற நீதிமானை என்ன செய்ய முடியும்? போராட முடியும். கெஞ்சி நிற்கிறார், கையேந்தி நிற்கிறார். என் உள்ளம் உனக்கு இருந்ததால் உன் சகோதரனை ஏற்றுக்கொண்டு சபைக்குள் வா, அவன் சந்தோஷத்தில் பங்கு கொள். அதை எழுதுகிற மனசு இல்லை. நான் எழுத துவங்குகிறேன். நான் எழுதினதை என் விசுவாசமாய் உங்களிடத்தில் சற்று நேரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். தயவாய் கேளுங்கள். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசம் யோனாவின் 5ஆம் அதிகாரம் எழுத பிரயாசப்படுகிற அந்த கேள்வியை கண்டுபிடித்து விட்டேன். அந்த அதிகாரத்தை எழுத வேண்டியது நான் தான். நான் உள்ளே நிற்க போகிறேனா, உள்ளே போக போகிறேனா, வெளியே நிற்க போகிறேனா? நான் நினைக்கிறேன், யோனாவை ஆண்டவரால் எந்த நேரத்துலையும் விட முடியாது. யோனாவுக்காக நினிவேவையும் விட முடியாது, நினிவேவுக்காக யோனாவையும் விட முடியாது. ஆனால் யோனா நினிவேக்குள் வரும்போது நினிவே யோனாவை ஏற்றுக்கொண்டு கொண்டாடும். உன்னுடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தை உடைத்தது, உன்னுடைய பிரசங்கம் எங்களுடைய உள்ளத்தை உடைத்தது. இதோ நாங்கள் எல்லோரும் மனம் திரும்பி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அது உன்னால தான் முடிந்ததுன்னு நினிவே யோனாவை கொண்டாடும். ஆனால் யோனாவுக்கோ நினிவேவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமே இல்லை. யோனா ஏன் ஏற்றுக்கொள்ள முடிய மனமில்லை என்றால் அவன் அழிவை விரும்பினான். துன்மார்க்கனுடைய மரணத்தையும் விரும்பாத ஆண்டவர் யோனாவுடைய மரணத்தை விரும்புவாரா? இல்ல. மூத்த குமாரனும் சொல்றான், அந்த கொண்டாட்டத்தை நிறுத்து, அவனை வெளியே அனுப்புங்க, அவன் இருக்கக்கூடாது. ஒன்னு அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். யோனாவும் சொல்றான், ஒன்று நினிவே சாகணும், இல்லை நான் சாவுறேன். மோசே ஊழியத்தை முடித்து விட்டு என்ன செய்கிறாருன்னா, அப்படியே ஆண்டவர் அழைக்கிறார், நீ மலைக்கு ஏறி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மோசே நடந்து போகிறார். போகும்போது அந்த மலை பாதியில் போனோன்னே திரும்பி நின்று அப்படியே பறந்து இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் கானானையும் ஜனங்களையும் பார்க்குறார். எவ்வளோ பெரிய ஊழியம்! அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு இந்த கானான் வரைக்கும் வந்துட்டனே அப்படின்னு தான் நினைத்த ஊழியங்களை சந்தோஷமாக எண்ணி அந்த மலை மீது நடந்து போனானா. அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அத்தனை காட்சிகளையும் காமிச்சாராம். மோசே நினச்சானா, சே, இந்த ஊழியத்துக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லைன்னு. என்னுடைய விசுவாசம். ஆண்டவர் யோனா கிட்ட கேட்குறாரு, யோனாவே, ஒரே ஒரு ஆமனுக்காக இப்படி பரிதபிச்சல்ல, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க கூடாதா? முடியாது. ஒன்று அவன் சாகணும், இல்லைன்னா நான் சாகணும். ஆண்டவர் யோனா கிட்ட சொல்லியிருப்பாரு, அவனும் சாக வேணாம், நீயும் சாக வேணாம், இதோ உங்கள் 2 பேருக்காக நான் மறிக்கிறேன்னு சொல்லி தன் கைகளை நீட்டி கல்வாரி காட்சியை யோனாக்கு ஆண்டவர் கண்டிப்பாக காமிச்சிருப்பார். மோசேக்கு காமித்த அதே தேவன் பாவிகள் மீது கொண்ட அன்பையும் பாவிகளுக்காக நேசிக்கிறது யோனாக்காக மறித்ததையும் அவர் காமிச்சிருப்பார். யோனா, அவனும் என் புள்ளதான், நீயும் என் புள்ளதான், அவனும் சாக வேண்டாம், நீயும் சாக வேண்டாம், நான் சாகிறேன்னு தான் கையை விரிச்சிருப்பாரு. அந்த கல்வாரி காட்சியை கண்ட யோனா அடுத்த நிமிஷம் நினிவேக்குள்ள போயிருக்கணும். இது என்னுடைய விசுவாசம். அந்த மூத்த குமாரன் போய் சொல்லியிருக்கணும், ஒன்று அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், ஒன்று அவனை வெளியே அனுப்பு, இல்லைன்னா நான் வெளியே அனுப்புறேன்னு சொல்லும்போது அந்த தகப்பன் சொல்லியிருக்கணும், அப்பா அவனும் என் புள்ளதான், நீயும் என் புள்ளதான், நீங்கள் 2 பேருமே வெளியே போக வேணாம், இதை உங்களுக்காக நான் வெளியே போகிறேன்னு சொல்லி தகப்பன் வெளியே போயிருக்கணும். என்னுடைய விசுவாசம், யோனா உள்ளே போயிருக்கணும். அதை கண்ட இந்த ஊமை மூத்த குமாரன் தகப்பனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பாரு, என் தகப்பனே நீங்களும் போக வேண்டாம், தம்பியும் போக வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம்பா அப்படின்னு அந்த சந்தோஷத்துக்குள்ள அவன் வந்திருக்கணும்னு தான் என்னுடைய ஊமையை நான் முடிக்கிறேன். யோனா புத்தகத்தை நான் எழுதும் போதும் அப்படிதான் சொல்றேன். ஆண்டவர் யோனா கிட்ட கையை விரிச்சு காட்டி, இதோ யோனா, நீ செய்த ஊழியன்னு சொல்றியே, என்னுடைய பாடுகளை பார், அவன் சாக வேண்டும் சொல்றல, அவனுடைய மரணத்தை நீ விரும்புறியே, அப்ப என்னுடைய மரணத்தை பாருன்னு சொல்லி அவர் பட்ட பாடுகளையும் பாவிகளையும் நேசித்ததனால் அவர் பட்ட அவமானங்களையும் ஒடுக்குதலையும் அந்த கல்வாரி காட்சிகளையும் சிந்தின ரத்தத்தையும் சிலுவையும் அவர் காமிச்சிருக்கணும். பார், என் கைகளை பார், என் கால்களை பார், என் சிரசை பார், தண்ணீரும் செந்நீருமாய் என் சரீரத்திலிருந்து ஒடிந்து ஓடுகிறதே,
பாவியை நேசித்ததற்காய் நான் கொடுத்த பரிசு. நினிவேவனை அழிப்பனா? இந்த செய்தியை சொல்வதற்காக தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ மரணத்தை விரும்புறிய யோனா, அவனும் சாகக்கூடாது, நீயும் சாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சாகிறேன்னு சொல்லி அந்த காட்சியை காமிச்சிருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நினிவேவாக கூட இருங்க, யோனாவாக கூட இருங்க, மூத்த குமாரனா இருங்க, இளைய குமாரனா இருங்க, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்கள் உள்ளம் உடையப்பட வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலையில், மூத்த குமாரனாய் இருந்தால் கல்வாரி காட்சியை பாருங்கள், யோனாவை போல இருந்தால் அவருடைய ரத்தத்தின் காயத்தை, நீ தழும்புகளை பாருங்க, உங்களை குணமாக்கும், உங்களை குணமாக்கும். அந்த கல்வாரி காட்சியை, அவர் பட்ட பாடுகளை யோனாக்கு ஆண்டவர் நிச்சயம் காமிச்சிருப்பார். அந்த காட்சியை பார்த்த யோனா கண்ணீர் வடித்து இருக்கணும். உம்முடைய தியாகத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைப்பா, இந்த பாவிகளுக்காகவா இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சு ஜீவனை விட்டீங்க? உங்களுக்கு முன்னாடி இந்த நினிவேவுடைய சந்தோஷம் என்ன? நான் போறேன்ப்பா, நான் உள்ள போயிருக்கணும். நினிவே கொண்டாடி இருக்கும். அந்த ஊமை, அந்த புத்தகம், யோனா ஆண்டவருடைய சொல்லை கேட்டு அவன் நினிவேக்குள் பிரவேசித்தான். நினிவேவும் யோனாவும் ஆண்டவரும் பரலோகமும் சந்தோஷப்பட்டதுன்னு சொல்லி என் புத்தகத்தை நான் முடிக்கிறேன். இந்த ஊமையும் நான் சொல்லுகிறேன், தகப்பன் வருந்தி அழைத்து கேட்டுக்கொண்டார். தகப்பனுடைய அந்த வார்த்தையில் இருந்த அந்த குமாரனை நேசித்த நேசமோ, அவனுக்காய்ப்பட்ட பாடுகளையும் அந்த மூத்த குமாரன் உணர்ந்திருப்பான். என் தகப்பனே, நீங்களும் போக வேண்டாம், அவனும் போக வேண்டாம், நானும் போகல, நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி அவன் உள்ளே நுழைந்திருக்கிறான் என்று என் எழுத்தை நான் முடிக்கிறேன். கடினம்தான் சற்று. எல்லா நேரங்களிலும் என்னால் மூத்த குமாரனாக இருக்க முடியவில்லை. எல்லா நேரங்களிலும் என்னால் இளைய குமாரனாகவும் எடுக்க முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, 5ஆம் அதிகாரத்தை எழுதுங்கள். அந்த அதிகாரத்தின் முடிவு பரலோகம் பதிவு செய்யும். நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கான நுழைவு சீட்டாய் அந்த 5ஆம் அதிகாரம் இருக்கட்டும். எனக்கு அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பாவிகளுக்காக பரலோகம் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. ஓ யோனாக்களே, மூத்த குமாரர்களே, அந்த விருந்துக்குள் வந்து சந்தோஷத்தில் பங்கு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு ஜெபம் செய்து நிறைவு செய்வோமா? ஜெபிப்போம். அப்பா, சில நேரம் நான் யோனாவா நினிவேவான்னு தெரியல, மூத்த குமாரனா இளைய குமாரனான்னு தெரியல. நினிவேவா என்னை நினைக்கும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுது. ஆனால் யோனாவா நினைக்கும் போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இளைய குமாரனாக இருக்கும்போது உம்முடைய அன்பை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மூத்த குமாரனாக இருக்கும்போது என் சகோதரனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. உம்முடைய பார்வைக்கு நான் நினிவேவாக இருந்தா அந்த கொண்டாட்டத்தில் யோனாவாக இருக்கிற என்னை கொண்டு வந்து சேர்த்துருங்கப்பா. நான் யோனாவாக இருக்கிறேன் அப்படின்னா உம்முடைய உள்ளம், என்னுடைய உள்ளம் உம்முடைய உள்ளமாய் மாற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நான் மூத்த குமாரனாக இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் பார்வையில் தெரிஞ்சா மீண்டும் உம்மை விட்டு நான் வழி விலகி போகாமல் என்னை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. நான் உம்முடைய பார்வையில் மூத்த குமாரனாய் தெரிந்தால் அந்த தகப்பனுடைய உள்ளத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. உங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.